கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2026 ஆண்டை தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி இயர் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி அறிதலின் ஆண்டு என்று சொல்லி நமக்கு அவர் கொடுத்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த செய்திகள் ஒரு 10 செய்தி கர்த்தருக்கு எப்படி நன்றி செலுத்தி கர்த்தருடைய சிறந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு அந்த 1000 ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 61வது செய்தி, நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. 1/10. நம்முடைய நாடி நரம்பு, எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய மிக சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு போதுமான அளவு நன்றி சொல்லவில்லை என்றால் உங்களுடைய இருதயம் கடினமாகிவிடும், உணர்வில்லாததாக மாறிவிடும் என்று சொல்லி பவுல் அழகாக மிக முக்கியமான ஒரு நிஜத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கட்டுமா? அங்கே ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். பொதுவாக சபையால் கவனிக்கப்படாத ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், த புக் ஆஃப் ரோமர்ஸ் சாப்டர் 1 verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. நல்லா கவனிங்க. தேவனுக்கு நீங்கள் நன்றி அறிதல் உள்ள உணர்வோடு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை என்றால் உங்கள் உணர்வுகள் இருளடைந்து விடுமாம். அப்படி என்றால் பொருள் என்ன? உணர்வு இருளடைந்துட்டா என்ன தெரியுமா? இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. இஸ்ரவேலர்கள் இந்த தவறைத்தான் செய்தார்கள். அவர்களுடைய இருதயம் உணர்வில்லாமல் போய்விட்டது. எங்கே? வனாந்தரத்தில். ஏன் தெரியுமா? தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு அவர்கள் நன்றி சொல்ல மறந்து விட்டார்கள். அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 106வது சங்கீதம் 21வது 22வது 23வது வசனங்கள். ஏன் புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் காலேபு யோசுவாவை தவிர அத்தனை பேரும் வழியிலே மாண்டு போனார்கள் தெரியுமா? 106:21. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். பாருங்க அருமையானவர்களே, அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் நாசமாக போகிறாங்க. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, வருமானத்தில் ஒரு செழிப்பு இல்லை, இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு தக்கதாக தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை. அருமையானவர்களே, பாருங்கள் அங்கே 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாதாக திறப்பின் வாசலிலே நின்று காப்பாற்றினான். அருமையானவர்களை, எங்கே துவங்கிட்டு? தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். எகிப்திலே தங்கள் தேவன் தங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்து அற்புதமாக பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். அதை அவர்கள் நினைத்து நன்றி சொல்லவில்லை. சிவந்த சமுத்திரத்தில் சத்துருக்கள் கடைசி சத்துருவையும் அழித்து போட்டார். அதை எண்ணி தேவனுக்கு அவர்கள் நன்றி சொல்லாததுனால, அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் அவர்களுக்கு இல்லாததுனால வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். எப்படி? முறுமுறுத்தாங்க, சலிப்படைந்தார்கள், சோர்வடைந்தார்கள். ஏன்? அவர் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள். அருமையானவர்கள், மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. ஒரு 10 எபிசோடு 14 நிமிட செய்தி, 10 செய்தியில் இவைகளைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீங்களும் தீர்மானம் எடுப்பீர்கள், நன்றி சொல்லாமல் இருக்கவே மாட்டீர்கள், தேவனுடைய மிக சிறந்ததை லகுவாக பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவது பாருங்க அருமையானவர்களே, ஒப்பற்ற ரட்சிப்பிற்காக நீங்கள் போதுமான அளவு நன்றி சொல்லவில்லை என்றால், இன்றைக்கி அநேகருடைய இருதயத்தில் ஒரு தைரியம் இல்லை, உணர்வு இல்லை, ஒரு குதூகலம் இல்லை. ஏன்? விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்கள் அசட்டை செய்கிறீர்கள். சில வசனங்களை நாம் வாசிப்போமா?
அருமையானவர்களே, அங்கே 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம், அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்கள், உங்கள் பிரயாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும் இல்லையா? அது ஒப்பற்ற ரட்சிப்பு. அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஐயா, அவர் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினதற்காக நீங்கள் போதுமான அளவு நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே, அதற்காக நீங்கள் தினசரி நன்றி உள்ளவர்களாக இருக்க துவங்கும். அருமையானவர்களே, என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். காட்ஸ் பெஸ்ட்டை நாம் சுதந்திரிக்க வேண்டும். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் இன்னைக்கு பாருங்கள், 1% கிறிஸ்தவர் பெர்சன்டேஜ் விசுவாசிகள் இருக்கிறாரா எனக்கு தெரில. 800 கோடி மக்களில் 10% வச்சுக்கிடுவோமே, மீதி 90% மந்தைக்கு வெளியே இருக்கிறார்கள். அது அவருடைய கிருபை. ஐயா, தேவன் தன்னுடைய குமாரனுக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தை 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே சிந்தி சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்புக்காக நாம் தினந்தோறும் நன்றி சொல்ல போகிறோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, thank you Lord for your goodness. இன்னொன்று, அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன? முக்கால பாவங்களுக்கும் பரிகாரம் பண்ணிவிட்டார். The book of Colossians chapter 2 verse 13. கொலோசையர் 2:13, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாகி இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். அப்படி என்றால் என்ன பொருள்? முக்கால பாவங்களையும் உங்களுக்கு மன்னித்து விட்டார். அதுதான் அந்த ஜோயே லைஃப். ஜோயே என்றால் பரிபூரணமானது. நாம் யாவரும் இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையின்படி 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிறோம். நம்முடைய கீழ்ப்படிதலிலே கண்டிப்பாக குறைவு இருக்கும். அந்த ரட்சிப்பின் மேன்மை என்னவென்றால், அந்த ஒப்பற்ற ரட்சிப்பின் மேன்மை என்னவென்றால், நாம் செய்ய போகிற பாவங்களுக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணிவிட்டாரே. அந்த ஜோயே லைஃபுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பகையை உண்டாக்கி கொண்டிருந்தது. எது? மோசே நமக்கும் தேவனுக்கு இடையில ஒன்றை கொண்டு வச்சான். அதை வாசிக்கிறேன். கொலோசையர் 2:14 பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. ஹல்லேலூயா. மோசே வைத்த நியாயப்பிரமாண கட்டளைகள் நமக்கும் தேவனுக்கும் இடையாக நடுச்சுவராக இருந்தது. தேவனுடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? ஹல்லேலூயா. அவைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். அருமையானவர்களே, அதற்காகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அப்படி அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்து நமக்கு இலவசமாக தந்த அந்த ரட்சிப்புக்காக தினந்தோறும் நீங்கள் நன்றி சொல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. லெட் இட் பி யுவர் கல்ச்சர் டெய்லி பிலவட். இயேசுவே நமக்கு சமாதான காரணராகினால தான் நம்ம என்ன செஞ்சோம்? அந்த ரட்சிக்கப்பட்டோம். அங்கே ரோமர் 5:1 சொல்கிறார் பாருங்க, அவரே நம்முடைய சமாதான காரணராகி நமக்கும் தேவனுக்கும் இடையிலே 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டாருங்க. எவ்வளவு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அருமையானவர்களே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது உங்களுடைய உணர்வில், உங்களுடைய இருதயத்தில், ஹல்லேலூயா, உங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாக மாறிவிடும். பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாக மாறிவிடும். பாருங்கள், உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? எப்பொழுது விசுவாசத்திலே நீங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்றால் உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு தேவை. அது எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்றால் நீங்கள் இரவும் பகலும் தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 1:21. அவருடைய இருதயம் இருளடைந்து விட்டது. தேவனுக்கு நன்றி சொல்லாததுனால
அந்த ஜீவன் அவர்களை விட்டு போய்விட்டது. என்னுடைய வியூவர்ஸ் ஒருவரும் இதில் தவறிவிடக்கூடாது. என்னோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, அந்த சால்வேஷனை ஒருவரும் உங்கள் கையிலேருந்து பிரிச்சவே போக முடியாதுங்க. அதை வாசிக்கட்டுமா? நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்களே, அந்த சால்வேஷனை என்ன செய்கிறது என்றால் பாதுகாக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 29வது வசனம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்புடைய ஒரு மேன்மை என்னவென்றால் உங்களையும் உங்கள் தேவனையும் பிரிக்கவே முடியாதுங்க. நாம் இதற்காக நன்றி சொல்ல வேண்டாமா? இஸ்ரவேலர்களைப் போல அருமையானவர்களே, நீங்கள் குறைந்த ஆயுசு உள்ளவர்களாக மரிக்கக்கூடாது. தீர்க்க ஆயுசை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே ஆதியாகமம் 6:3 120 ஆண்டுகள் வாழுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த பூரணமான ஆயுசு நாட்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அத்தனை நாட்களும் காண்டாமிருகத்திற்கொத்த பலனோடு நீங்கள் வாழுவீர்கள். அத்தனை நாட்களும் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டவர்களாக வாழுவீர்கள். உங்கள் கால்கள் மான் கால்களைப் போல பலன் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வயது திரும்ப வாழ வயதாகிவிடும். அருமையானவர்களே, நன்றி சொல்ல பழகுங்கள். அப்படியே ஒரு நிமிடம் நாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எங்களுக்கு ரட்சிப்பை இலவசமாக அருளின தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் வலுவாதபடி எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய உள்ளங்கையில் எங்களை பத்திரமாக வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவரீர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இந்த ஒப்பற்ற இந்த சால்வேஷனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தருளுவீராக. நீர் அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மிக சிறந்ததை பெற்று வாழத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்குள்ள அந்த சால்வேஷனை குறித்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.